பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலம் வந்து கொண்டிருக்கிறார். சாலையின் இருமருங்கிலும் பூக்கள் தூவி பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பிரதமரின் சாலை வலம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாலையின் இருமருங்கிலும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் மக்களும் பூக்களை வாரி இறைத்த வண்ணம் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பிரதமரும் தனது வாகனத்தின் வெளிப்புறத்தில் நின்றவாறு அவர்களை நோக்கி புன்சிரிப்போடு உற்சாகத்தோடு கையசைத்த வண்ணம் சாலை வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சாலை வலத்தை முடித்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு பிரதமர் வந்தடைகிறார். அதற்கு பிறகு கோயிலில் தரிசனம் மேற்கொண்ட பிறகு ராஜேந்திர சோழனுக்கான அந்த நாணய வெளியீட்டு நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பிரதமரின் உற்சாகமான சாலை வலத்தை நேரடி காட்சிகளாக பார்க்கிறோம். தற்போது பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு வந்தடைந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். கோயில் வளாகத்திற்குள் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் வரவிருக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி சோழபுரம் கோயில் பிரகாரத்திற்கு பிரதமர் வருகை புரிவதால் பாதுகாப்பிற்காக ஹெலிகாப்டர் கோவிலை வட்டமடித்தபடி இருக்கிறது. சாலையின் இருமருங்கிலும் தொண்டர்களும் மக்களும் அங்கே பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது பிரதமர் கோயிலுக்கு வந்தடைந்திருக்கிறார் என்பது அண்மை செய்தியாக இருக்கிறது. பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் கோயிலில் வழிபாடு செய்ய இருக்கிறார். அதற்கு பிறகு அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சியை அவர் பார்வையிடுகிறார். அதற்கு பிறகு காளி கோயிலில் அவர் தியானம் செய்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் சாலை வலம் வந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு பிரதமர் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பது தற்போதைய செய்தியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் வழிபாடு செய்யும் காட்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். பிரதமர் சாலை வலம் வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரதமர் ஏற்கனவே கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வளாகத்திற்குள் சென்று விட்டார். கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். சோழீஸ்வரர் கோயிலில் பிரதமர் மோடி கங்கை நீரை கொண்டு சோழீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யவிருக்கிறார். இன்றைய முக்கியமான நிகழ்வாக அது பார்க்கப்படுகிறது. கோயில் வளாகத்திற்குள் பிரதமர் செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் தொண்டர்களும்
பிரதமரை நோக்கி பூக்களை தூவிய வண்ணம், பூக்களை வாரி இறைத்த வண்ணம் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடி திருவாதிரை விழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. முப்பெரும் விழா நடைபெற்று வரும் இந்நிலையில் விழாவின் கடைசி நாளான இன்று பிரதமரின் வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு பிரதமர் தற்போது வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கோயிலில் வழிபாடு செய்ய இருக்கிறார். குறிப்பாக கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரருக்கு அவர் அபிஷேகம் செய்யவிருக்கிறார். ராஜேந்திர சோழனின் முகம் பொறித்த நாணயத்தையும் அவர் அதற்கு பின்வரும் நிகழ்வில் வெளியிட இருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. இதன் கலாச்சார மற்றும் அரசியல் ரீதியான முக்கியத்துவம் குறித்து நாம் கலந்துரையாடி வருகிறோம். நிமிடங்கள் கோயிலில் பிரதமர் வழிபாடு செய்கிறார். அதற்கு பிறகு ராஜேந்திர சோழனின் முகம் பொறித்த நாணயத்தை வெளியிடுகிறார்.